பழனி கோயில் நில மோசடி வழக்கில் கைதான வழக்கறிஞர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல்நலக்குறைவால் வழக்கறிஞர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த சம்பவம் குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டபாணி மடத்தின் நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி போலீசார் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையானதை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணை அடிப்படையில் நிலத்தை விற்பனை செய்ததாக விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முருகதாஸ், நிலத்தை வாங்கிய திருப்பூர் மாவட்டம் பாப்பங்குளம் வெள்ளத்துறை, பழனி புதூர் சேதுபதி, பத்திரம் தயாரித்து கொடுத்த வழக்கறிஞர் அன்வர்தீன் ஆகிய 4 பேரையும் சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கார்கள். இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 3 நாட்களுக்கு மேலாக அவர்களிடம் விசாரணை நடத்திய பின்பு பார்த்தீங்கன்னா அந்த அன்வர்தீன், முருகதாஸ் உட்பட இந்த 4 பேரையும் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் அவர்கள் மத்திய சிறையில அவர்களை அடைக்கப்பட்டிருக்கார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த 100 கோடி மதிப்பிலான இந்த ஏக்கரை போலி ஆவணம் செய்த தொடரப்பட்ட வழக்கில் மதுரை மத்திய சிறையில அடைக்கப்பட்டிருந்த வழக்கறிஞர் அன்வர்தீன் நேற்று அதிகாலை பார்த்தீங்கன்னா அவர் உயிரிழந்ததாக தெரிய வந்திருக்கிறது. அவருக்கு என்ன காரணத்தினால் உயிரிழந்தார் என்று பார்க்கும்போது அவர் உடல்நலம் குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் அன்வர்தீன் உடலை பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவருடைய உடல் அவர் உயிரிழந்ததற்கான வேற எதுவும் காரணங்கள் இருக்கிறது என்பதை குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.